டென்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபியர் மாங்கரிங் பண்ணி வச்சிடறாங்க. லைக் குழந்தை காலையில் ப்ரஷ் பண்ணலின்னா டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு போயிடும். அவங்க ஒரு ஸ்வீட்ஸோ சாக்லேட்டோ கேட்டால் டென்டிஸ்ட் ஊசி போட்டு டென்டிஸ்ட்ரி தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் வித்தவுட் அனஸ்தீஷியா பண்ணுவோம். ட்ரில்லிங் யுவர் டீத் இங்கே டென்டிஸ்ட்ரிலையுமே சேர் சைடு நைட்ரஸ் ஆக்சைடு செடேஷன் அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. We welcome you to the Lel Mike podcast. We're happy to have you here, doctor. And this is Dr. Mohan Subramaniam, an endodontist with 10 plus years of experience in root canals, cosmetic dentistry, and Invisalign. He combines clinical precision with warmth and patient-centered approach. Thank you, Shakti, for your kind words and introduction. More than anything, I love to be called as a dentist next door, who is easily approachable and more relatable and easy to talk to. So now in the conversation may and the vibe let it pola. So feel free to ask any question. So what do you believe, doctor? Like 10 plus years of practice பண்றீங்க. So from the start to up to here now till date என்ன மாதிரி நீங்க believe பண்றீங்க அப்படின்னு dentistry அப்படின்னு எடுத்துட்டா it is not limited to the teeth generally. So it should be approached in a holistic way. So dental health is a window for your overall health. இப்போ நம்ம டீத் சரியா இல்லை, ஒரு சைடில் டூத் லாஸ் இருக்குது, அதை நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சரியாக மெல்ல முடியாது, அது டைஜஷனில் நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும். அண்ட் உங்களோட சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அது வந்து உங்கள் கம்மில் வந்து நிறையா இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். இன்டர்டென்டலாக போன் லாஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரலாம், கம் ப்ளீடிங் வரலாம். அண்ட் உங்களுக்கு இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் கூட வந்து உங்களுக்கு டீத் கிளென்ச்சிங், கிரைண்டிங், அதனால் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின், ஹெட்ஏக் எல்லாமே வரலாம். So always I approach dentistry in a holistic way. So I believe in that. Yes sir, that's so nice. And நீங்க உங்களோட விஷன் என்ன? What do you want to create? I always wish for like on good communication with the patient whoever steps in. Like of course dentistry has a lot of anxiety issues, not only for kids, adultsக்குமே நிறைய டென்டிஸ்ட்னாலே ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து we need to break it up. So first basically we need to listen to the patient. அவங்களோட ப்ராப்ளம் வந்து நல்லா லிசன் பண்ணிட்டு தென் அந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி டவுன் ஆகும். they need to believe they are in safe hands. So I always like to create such an environment to the patients. Yes sir, that's so nice. And shall we move on to the questions for today's sessions? Okay. ஸோ மோஸ்ட்டாக இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து ரொம்ப பயப்படுறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். லைக் இந்த கோஸ்ட் அளவுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அண்ட் அந்த ரொம்ப ஆங்ஷியஸாக ரொம்ப சீரியஸாக இருக்க பேஷண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க டாக்டர்? சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபியர் மாங்கரிங் பண்ணி வச்சிடறாங்க. லைக் இப்போ குழந்தை காலையில் ப்ரஷ் பண்ணலின்னா டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு போயிடுவேன்னு பயமுறுத்துறாங்க. அவங்க ஒரு ஸ்வீட்ஸோ சாக்லேட்ஸோ கேட்டால் டென்டிஸ்ட் ஊசி போட்டு பயமுறுத்துறாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஏஜ்லேருந்தே அந்த குழந்தைக்கு அந்த பயத்தை உண்டாக்கிடுறாங்க ப்ரைமர்லி. தட்ஸ் ஒன் ப்ரைமரி ரீசன் வி லுக் அட் அ கோஸ்ட் ஃபார் அண்ட் adults. Basically if you see like any minor surgery in medicine, like any kind of an ortho surgery or something, அது ஜென்ரலாக ஒரு ஜெனரல் அனஸ்தீஷியாவில் பண்ணுவாங்க. பட் டென்டிஸ்ட்ரி தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் வித்தவுட் அனஸ்தீஷியா பண்ணுவோம். ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் லோக்கல் அனஸ்தீஷியாவில் பண்ணுவோம். ஸோ அதாவது நீங்கள் லைவாக பார்க்கும்போது we will be drilling your teeth and doing scaling, அந்த நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் பண்ணுது. பட் நவுடேஸ் இன் மாடர்ன் டென்டிஸ்ட்ரி அது எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் இங்கே டென்டிஸ்ட்ரிலையுமே சேர் சைடு நைட்ரஸ் ஆக்சைடு செடேஷன் அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஸோ patient will be kind of sleeping while undergoing the procedure. So இப்போ அந்த anxiety levels எல்லாம் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. And basically in our practice we believe lots in Ilayaraja and A.R. Rahman. Okay. We play music all around. Like of course that has a huge impact in patient's mindset during treatment. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, வார்மாக இருக்காங்க. And we have lot of greenery around the working environment. So அதுவுமே பேஷண்ட்க்கு ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்ட் செட் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மீறி வாட் ஐ பிலீவ் இஸ் தட் கம்யூனிகேஷன் வித் த பேஷண்ட், லைக் அந்த பிலீஃப் சிஸ்டம் தட் மேக்ஸ் த பேஷண்ட் லெஸ்
anxious. So in modern dentistry, the things have changed. Like அந்த பழைய மாதிரி டென்டிஸ்ட்டை பார்த்தாலே பயம் போக மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி the times has changed. எஸ் டாக்டர், நவ் வி காட் ஒரு ஃபியர்லெஸ்ஸாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். லைக் வாட் இஸ் ஒன் டென்டல் மித் நீங்கள் வந்து இப்போது ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அண்ட் அதை வந்து எப்படி வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நிறைய மித்ஸ் டெய்லி யூ வில் சீ இன் ப்ராக்டிஸ். ஒன் காமனஸ்ட் திங், இந்த மேல் பல்ல எடுத்துட்டா மூல நரம்பு பாதிச்சிரும், ஒரு மாதிரி ஆயிரும். நிறைய பேர் அந்த கொஷின் எவ்ரி டே ஐ வில் ஹேவ் தட் கொஷின். பட் தட்ஸ் அப்சல்யூட்லி அ மித். 100% அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அன் இஷ்யூ வித் யுவர் அப்பர் விஸ்டம் டூத், அது ரொம்ப கிராஸ்லி டீகேடாக இருந்ததுன்னா மோர் தென் ரூட் கெனல் வி அட்வைஸ் டு ரிமூவல் ஆஃப் த டீத். அந்த கண்டிஷனில் நம்ம கண்டிப்பாக அந்த டீத் எடுத்து தான் ஆகணும். ஸோ 100% அது எடுக்கிறனால நர்வுக்கோ பிரெயினுக்கோ எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ இந்த அதர் வே அரவுண்ட், லைக் அந்த பல்ல கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து இன்ஃபெக்ஷன், ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷனாக க்ரியேட் ஆகி அதனால நிறைய கையோஸ் உருவாக்கலாமே ஒழிய மேல் பல்ல எடுக்கிறங்காட்டி 100% எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. யா, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மித். அதுக்கப்புறம் இன் ஜென்ரல் வந்து நல்லா அழுத்தி ப்ரஷ் தேய்ச்சா பல்லு க்ளீன் ஆகும்னு நினைப்பாங்க. தட் இஸ் இன் அனதர் டிசாஸ்டர். Your brushing time should be not more than 3 minutes, and most of them should use only softer brushes, like எல்லாம் மீடியம், எக்ஸ்ட்ரா ஹார்ட் அந்த மாதிரியான ப்ரஷஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டீத்தோட டேமேஜ் தான் ஜாஸ்தி ஆகுமே ஒழிய டீத் ஒயிட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு காமனான கொஷின்ஸ் வந்து எனக்கு டெய்லியுமே ப்ராக்டிஸில் இருக்கும். ஓ குட் சார். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஃப்ரம் யோர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து டெய்லியும் பார்க்குறதுல வந்து எந்த ஒரு டெய்லி ருட்டீன் வந்து அந்த டீத்தை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? டெய்லி ரொட்டீன், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ப்ரஷிங். ப்ரஷிங் டெக்னிக் வந்து ப்ராப்பராக இருக்கும். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி வில் ப்ரஷ் தேர் டீத், ஐ பிலீவ் பண்ணுவாங்க. அதில் இம்ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்னால நிறைய டென்டல் இஷ்யூஸ் வரும். அந்த டீத்தோட எனாமல் லாஸ் ஆகும், கம் டேமேஜ் ஆகும். தட் ஷுட் பி, பீப்புள் ஷுட் பி அவேர் ஆஃப் தட். அந்த டெக்னிக்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறது காஃபி குடிக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ்வலி மெதுவாக சிப் பண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ another bad habit. லைக் அந்த சிப் பண்ணி குடிக்கும்போது அந்த சுகர் ஹேஸ் லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் யுவர் டீத். ஸோ ரொம்ப லாங் டேர்ம் ஒரு காஃபியை ஆர் டீயை சிப் பண்ணி குடிக்கிறது, இட்ஸ் ஆல்சோ பேட் ஹேபிட். அண்ட் அந்த காஃபி குடிச்சதுக்கப்புறம் அந்த அரோமா வாயிலே இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ கிரியேட் லாட் ஆஃப் ஸ்டெயின்ஸ் இன் யுவர் டீத். நல்லா ரிலாக்ஸ் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேபி தே கேன் rinse their mouth. That is another thing. And people can avoid taking this acidic drinks often. Always this Pepsi, Cola, everything is harmful for your teeth and enamel. So that should be limited every day. So these were the day-to-day life la daily பண்ற விஷயங்கள் டீத் மேல ரொம்ப இம்பாக்ட் கொடுக்குது. தட் இஸ் லைக் என்ன சொல்றது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ஆக்சுவலாக. டெய்லியும் வந்து இப்படி பண்ணணும் செய்யணும். லைக் எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு மவுத்ஸ் அண்ட் டீத்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் ஆர் ஒவ்வொரு பீப்புளையும் பார்க்குறப்போ கேன் யூ ஜட்ஜ் ஹவு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க அவங்க பை தேர் டீத்ஸ்? நாட் எக்ஸாக்ட்லி, மேபி ஒரு 90% நம்மளால அவங்களோட ஹேபிட்ஸை ஜட்ஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் பேஷண்ட் ஹேஸ் ஒரு ஸ்டெயின்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னா we can find out whether it's a coffee stain or a nicotine stain. ஸ்மோக்கரா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சில நேரம் கிளென்ச்சிங் ஆஃப் த டீத்னால நிறைய அட்ரிஷன் ஆஃப் த டீத் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட் தே மைட் பி அண்டர் ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸில் இருக்காங்கிறத நம்மளால இண்டிகேட் பண்ண முடியும். அண்ட் சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எரோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு மேபி 2 ரீசன்ஸ். நிறையா லைக் ஐசே ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு கட் இஷ்யூஸ், கட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த ரீகர்ஜிடேஷன் அந்த இஷ்யூஸ்னாலையும் அவங்களுக்கு அந்த எரோஷன் இந்த டீத் இருக்கலாம். ஸோ யா, we can judge to an extent. Okay, doctor. Then next, ஒரு biggest mistake that parents make on their
child's teeth routine அப்படின்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? Okay, this is a very important question, Shakti. Like most of the parents, that is, I can say 90%, they believe milk teeth வந்து important இல்லை, அது விலை போகிற பல்லு தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. பட் அல்டிமேட்லி குழந்தைக்கு 6-7 வயசு இருக்கும்போது ஒன்லி த ஃப்ரண்ட் டீத்தில் இருக்கிற பல்லு விழுந்து பெர்மனன்ட் டீத் முளைக்கும். பட் அவங்களோட மோலார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கடவாப்பல் முளைக்கிறதுக்கு இட் டேக்ஸ் 12 years ஆஃப் their ஏஜ். 11 to 12 years தான் அந்த கடவாயில் இருக்கிற மில்க் டீத் விழுந்து பெர்மனன்ட் டீத் வந்து அங்கே முளைக்கும். ஸோ இப்போ we can easily say due to lot of junk food culture and all that, 3 to 4 years ஆஃப் ஏஜ்லேயே கிட்ஸுக்கு வந்து அந்த மோலார் டீத்தில் நிறைய கேவிட்டிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருது. பேரண்ட் வரும்போது அது இந்த பல்ல எடுத்துடலாமே டாக்டர், நம்ம மில்க் டீத் தானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் when the patient is 3 to 4 years of age, அவ்வளோ குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு திரும்பி அங்கே பல்லு முளைக்கிறதுக்கு 12 years ஆகும். ஸோ நம்ம அந்த 3 to 4 yearsல அந்த பல்ல எடுத்துட்டா அது வரைக்கும் அவங்களுக்கு சூ பண்ணுறதுக்கு பல்லு இருக்காது. ஸோ அவங்களோட க்ரோத் பேட்டர்னே இதனால பாதிப்படையும். ஸோ the care to the milk teeth is very important. I feel that awareness should be done. லைக் உங்களை மாதிரி முன்னாடி எங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். Now all you have is your permanent teeth, no milk teeth in your mouth. Yes டாக்டர். ஒன் மோமெண்ட் கிளினிக்ல நடந்தது. Okay. தட் இஸ் லைக் ஒரு பாட்காஸ்ட் ஸ்டோரியா எடுக்கணும் ஆர் சம்திங் யூ ரிமெம்பர் தட் யூ கேன் நாட் forget அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட் வில் பி தட் ஸ்டோரி? I should say this here, like it's etched in my memory. ஒரு 7-8 years இருக்கும், on patient has walked in and அவங்க she's a lady registered in the front desk. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க டர்ன் வரும்போது உள்ளே வந்தாங்க. என்னை பார்த்த உடனே ஓகே தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு போயிட்டாங்க. அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட்லாம் பார்த்தா ஐ திங்க் ஷீ லெஃப்ட் த கிளினிக். அப்புறம் அகெயின் couple of monthsக்கு அப்புறம் the same lady, her husband is supposed to be my patient. ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு we had a short conversation. அப்போ தான் சொன்னாங்க, உள்ளே வந்து பார்த்துட்டேன்னா டாக்டர் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ லைக் தென் ஆஃப்டர் அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து ஆஃப்டர் மை ட்ரீட்மெண்ட் ஆல் தட் ஷீ இஸ் வெரி கம்ஃபர்டபுள். லேட்டர் அவங்க டாட்டர்ஸ்க்கெல்லாம் we did Invisalign and everything. I always believe appearance are deceptive. Although it has become 15 years. So yes, that's so nice actually. Okay, next question போலாம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஃப்ளாசிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாசிங் அப்படின்னா என்ன? அது வந்து இப்போ நாளைக்கு அது இருந்தால் வாட் வில் ஹேப்பன்? ஃப்ளாசிங் அப்படிங்கிறது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிற ஒரு டேர்ம் இல்லை, இட்ஸ் பீன் தேர் ஃபார் ஏஜஸ். நம்ம ஊரில் தான் இது வந்து மக்களுக்கு அவ்வளோவா இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. இஃப் யூ ஹாவ் எனி ஆஃப் யுவர் NRI கசின்ஸ் ஆர் சம்படி ஹூ லிவ் இன் த வெஸ்ட், அவங்கள கேட்டிங்கன்னா ப்ரஷிங் பண்ணுற மாதிரியே டெய்லியும் ஃப்ளாசிங்கும் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி மேண்டேட்ரி டு மெயின்டைன் யுவர் ஓரல் ஹைஜீன். இப்போது ஜென்ரலாக நம்ம ப்ரஷ் பண்ணும்போது மார்னிங் அண்ட் நைட் 2 வேளை ப்ரஷ் பண்ணாலுமே ஒன்லி 65% ஆஃப் யுவர் டூத் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட். ஸோ தேர் இஸ் சம்திங் கால் இன்டர்டென்டல் ஸ்பேஸ். 2 பல்லுக்கு நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்து உங்களோட ப்ரஷ் ரீச் ஆகாது. ஸோ அந்த போர்ஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வி ஹாவ் திஸ் ஃப்ளாசஸ். இட்ஸ் அ ஃபைன் மெடிக்கேட்டட் த்ரெட் யூ நீட் டு ரன் பிட்வீன் யுவர் டீத் அண்ட் க்ளீன். ஸோ மேஜராக கேவிட்டி வர்றது 2 பல்லுக்கு நடுவில் சாப்பாடு தங்கி அந்த இடத்துல தான் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃப்ளாசிங் தான் ஒரே வழி அந்த ரீஜனை க்ளீன் பண்ணுறதுக்கு. நவ் the science have evolved and இப்போ easier methods like water floss எல்லாமே வந்துருச்சு. That will be generally flossing is quite technique sensitive. இப்போ இந்த water flossers எல்லாம் very easy to use when compared to your traditional floss. ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த DIY ஹேக்ஸ் வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் டீத்துக்கு வந்து இப்படி பண்ணால் ஒயிட் ஆகும் இதாகும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? பேசிக்கலி அதான் லைக் நிறைய விஷயங்கள் வந்து வித்தவுட் ப்ராப்பர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பீப்புள் ஆர் டூயிங். அதில் ஜென்ரலாக இந்த சார்கோல் டூத் ஒயிட்டனிங்னு வந்து இப்போ காமனாக பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு இட். சார்கோல் இஸ் டூ அப்ரேசிவ் இன் நேச்சர். அதை நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும்போது நம்ம எனாமல் அது வந்து டேமேஜ் பண்ணும், ஸ்க்ராட்ச் பண்ணும்.
லேட்லி என்னென்னா ஒயிட்டனிங் அதோட டீத் மோர் எல்லோவாக தான் தெரியும். ஸோ அண்ட் ஆல்சோ இட் காசஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இன் ப்ரொலாங் யூசேஜ். ஸோ தட் இஸ் டு பி அவாய்டட். அண்ட் இந்த ஒயிட்னிங் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த லைமு பேக்கிங் சோடா இதெல்லாம் வச்சு ஐஸாக வீடியோ லைக் தட். ஸோ அதுவும் என்ன பண்ணுன்னா தட் வில் டேமேஜ் த எனாமல் பர்மனெண்ட்லி. ஸோ இதெல்லாமே வந்து தயவு செஞ்சு டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். அண்ட் இப்போ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக எங்கள் அம்மா கூட சில நேரம் பண்ணுவாங்க, லைக் அந்த க்ளவ் வலி வந்ததுன்னா அந்த க்ளவ் எடுத்து வைப்பாங்க, கிராம்பு வைக்குவாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா லைக் ஆக்சுவலி தட் காட் அ காம்பனன்ட் கால் யூஜினால். அது அந்த நேரத்தில் வந்து அந்த பெயினை சூதன் பண்ணி சப்சைட் பண்ணும். பட் அல்டிமேட்லி அங்கே இருக்கிற ரூட் காஸ் அது சால்வ் பண்ணாது, அந்த இன்ஃபெக்ஷனை அது ரிசால்வ் பண்ணாது. அது நம்ம என்ன செக் பண்ணி என்னங்கிறது பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதோட அந்த டெம்பரரி அனஸ்தட்டிக் எஃபெக்டாக அதை வச்சு ப்ரொலாங் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் நாளைக்கு பண்ணும்போது தட் வில் பி மோர் ரொம்ப அந்த அவுட்கம் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலுமே இனிஷியலாகவே நம்ம பார்க்கும்போது வில் ஹாவ் அ பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஹேக்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் a குட் திங். லைக் ஒன் ஹேபிட், குட் ஹேபிட் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு ஹெல்த்தி ஸ்மைலுக்கு அப்படின்னா அந்த ஒரு ஹேபிட் என்னவா இருக்கும்? லைக் அஃப்கோர்ஸ் ப்ரஷிங் ட்வைஸ் டெய்லி எல்லா டென்டிஸ்ட்டும் சொல்கிறது தான். அண்ட் ஆல்சோ லைக் எது சாப்பிட்டாலுமே நல்லா மென்று சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ரின்ஸ் இமீடியட்லி. ஸோ கேவிட்டி வந்து சாக்லேட்னாலேயோ கேக்ஸ்னாலேயோ ஐஸ்கிரீம்ஸ்னாலேயோ மட்டும் வரது கிடையாது. ஈவன் உங்களோட ஃபுட் பார்ட்டிக்கல் இல்லை ஒரு சிக்கன் ஃபைபர் எது ரொம்ப லாங் டேர்ம் பல்லுக்கு நடுவில் சிக்கியிருந்தாலுமே தட் வில் கிரியேட் டூத் டீகே. ஸோ ஆஃப்டர் எவ்ரி மீல், எவ்ரி ஸ்நாக், வாட் எவர் யூ ஹேவ், எவ்ரி ட்ரிங்க், just rinse your mouth thoroughly. That is very important. Like I said earlier, flossing is a game changer. Flossing, either you can use your traditional floss or water flosser. That helps a lot. So brushing twice daily, rinsing after every meal and snack, and flossing regularly. Yeah. எஸ் டாக்டர், ஷியோர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லைக் பல்லு வலிச்சா க்ளோவ் வைக்கிறது, அப்புறம் இந்த கல்லுப்பு வைக்கிறது, ஈவன் நாட் பாட்டி வைத்தியம் கூட இப்போ ரீசெண்டாக நம்ம மாம்ஸ் கூட பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து டெய்லியும் லைக் அட்லீஸ்ட் இன் வீக் ஐ கெட் 3-4 பேஷண்ட் இந்த கிராம் வச்சுட்டு வரவங்கள நாங்கள் பார்ப்போம். பட் எஸ் அந்த கிராம் ஹெல்ப் பண்ணும். லைக் திஸ் க்ளவ் என்ன பண்ணுன்னா அதில் யூஜினால் ஒரு காம்பனண்ட் இருக்குது. அது வந்து ஒரு மைல்டாக ஒரு அனஸ்தட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அப்போ பெயின் வரும்போது அந்த கிராம்பை வச்சு அவங்க கடிக்கும்போது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் லெவல் வரும். பட் ஐடியலி அது அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் அது சரி பண்ணாது. ஸோ பேஷண்ட்ஸ் எப்போவுமே வலி வரும்போதெல்லாம் அந்த கிராம்பை வச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணும்போது ஃபைனலாக ஒரு நாள் சிவியர் பெயின் வரும்போது அவங்க வந்தாங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவுட்கம் வந்து ரொம்ப ஒரு கார்டட் ப்ரோக்னோசிஸாக தான் இருக்கும். இந்த டீத் சேவ் பண்ணுறதே சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வென் யூ ஹேவ் எனி பெயின் நம்ம இனிஷியலாகவே அதை அட்ரஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது அவுட்கம் பெட்டராக இருக்கும். இந்த கிராம்புனால என்ன பிரச்சனை அப்படின்னா அது அந்த மொமெண்ட்ரியாக அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் பேஷண்ட் வந்து வலி சரியாயிடுச்சுன்னு விட்டுருவாங்க. பட் லேட்டர் இட் வில் கிவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அனதர் திங், சால்ட் பேசிக்லி இட் ஒர்க்ஸ் அண்டர் அ ப்ராசஸ் கால் ஆஸ்மோசிஸ். அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அங்கே இருந்த அந்த ஃப்ளூயிடை வந்து வெளியேற்றுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சால்ட் வாட்டர் ரின்சிங் பண்ணால் மைல்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பட் இந்த சால்ட்டை வச்சு கம்ஸில் ரப் பண்ணுறதுலாம் டெஃபினெட்லி ஈரை டேமேஜ் பண்ணிடும். ஸோ தட் ஆல்சோ ஷுட் பி அவாய்டட். மேபி ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பல் எடுத்ததுக்கப்புறம் இல்லை ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்களே சால்ட் வாட்டர் கார்கிலிங் பண்ண சொல்லுவோம். தட் ஹெல்ப்ஸ். பட் ஐடியலி ரப்பிங் த salt on the gums is damage the gums. ஸோ இந்த ஸ்டேஜ் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் எல்லாமே வந்து ஹேஸ் இன்க்ரீஸ் அ லாட் அண்ட் ஹேவ் பிகம் சோஷியல். ஸோ இது வந்து அவங்களோட ஓரல் ஹெல்த். அஃப்கோர்ஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் யுவர் ஓரல் ஹெல்த். லக்கிலி இப்போ கவர்மெண்ட் ஹேஸ் 40% ஹைக் இன் டேக்ஸ் ஃபார் டொபாக்கோ. ஸோ இதனால் இதை யூசேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகணும் நம்பலாம். பிகாஸ் லைக் த ஹார்ஷ் ட்ரூத் என்னென்னா லைக் 40% ஆஃப் ஓரல் கேன்சர்ஸ்க்கு டொபாக்கோ யூசேஜ் தான் காரணமாக இருக்குது. ஸ்மோக்கிங் ஹேஸ் அதர் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ. லைக் உங்களுக்கு பேட் பிரெத் இருக்கும்,
கம் டேமேஜ் இருக்கும். பெரிடோன்டிட்டிஸ்னு ஒரு கண்டிஷன், அதாவது வந்து கம் ரொம்ப வீக் ஆகி டீத் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் லாங்கர் யூசேஜில். அப்புறம் டீத் ஸ்டெய்னிங், இது எல்லாமே நடக்கும். அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஹேஸ் இஸ் ஓன் எஃபெக்ட்ஸ் லைக் டீத் எரோஷன்ஸ், அதுக்கப்புறம் அகெயின் பேட் பிரெத் அண்ட் ஹாலிஸ்டிக்காக மற்ற ஆர்கன்ஸும் அதனால் பாதிக்கும். ஸோ யா, இட் ஹேஸ் ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் யுவர் டீத். அஃப்கோர்ஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஹேஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் யுவர் டீத் அண்ட் கம்ஸ். ஸ்மோக்கிங் ஈஸியாக அந்த நிக்கோட்டின் ஸ்டெயின் வந்து தெரிஞ்சிடும், லைக் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் பேட் பிரெத் ஆப்வியஸாக இருக்கும். அண்ட் ப்ரொலாங் யூசேஜ்னால கம் டேமேஜ் ஜாஸ்தியாக நடந்து அந்த டீத் எல்லாமே ஷேக் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பெரிடோன்டிட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும் லாங் ஸ்மோக்கர்ஸ், செயின் ஸ்மோக்கர்ஸ்க்கு. அண்ட் அகெயின் ஆல்கஹால்னால் வந்து நிறையா எனமல் எரோஷன்ஸ் நடக்கும், இந்த திங்ஸ் எல்லாம் நடக்கும். அண்ட் டொபாக்கோ யூசேஜ், இப்போ நம்ம லக்கிலி கவர்மெண்ட் ஹேஸ் இம்போஸ்ட் 40% ஹைக் இன் டேக்ஸ் ஃபார் டொபாக்கோ. யூசேஜ் கம்மியாகும்னு நம்பலாம். ஏன்னா 30-40% ஆஃப் ஓரல் கேன்சர் வந்து இந்த டொபாக்கோ யூசேஜ்னால தான் நடக்குது. ஸோ தட் ஷுட் பி லிமிட்டட். அண்ட் அகெயின் பீப்புள் இப்போது சிகரெட்ஸ், டொபாக்கோ விட்டுட்டு இந்த ஜென்ஸீஸ் எல்லாம் வந்து சிகரெட்ஸ், வேப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. தே திங்க் தட் இஸ் சேஃப், பட் ஆப்வியஸ்லி நோ. ஈவன் ப்ரொலாங் அந்த வேப்பர்ஸ் இது பண்ணும்போது அதனாலேயும் கேன்சர்ஸ் வரக்கான பாசிபிலிட்டி ஹையாக தான் இருக்குது. ஸோ இப்போ கிட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி ப்ரஷ் பண்ண வைக்கிறது அண்ட் டீத் கேர் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம்? கிட்ஸ் ப்ரஷிங் ஆக்சுவலி 6 years ஆஃப் ஏஜ் வந்து பேரண்ட் தான் பண்ணணும். அவங்க வந்து அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு ஆஸ் எ பேரண்ட்டாக எனக்கும் தெரியும். பட் தே நீட் டு டேக் தட் எஃபர்ட் அண்ட் டூ. அது அங்கே தான் மிஸ் அவுட் ஆவாங்க. அவங்க கிட்ஸே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து 6 years வரைக்கும் சரியாக இருக்காது. ஸோ அதனால் அன்டில் 6 years ஆஃப் ஏஜ் பேரண்ட் தான் ப்ரஷ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி மேபி கரெக்டாக ப்ரஷ் பண்ண ஏதாவது சின்ன ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ப்ரஷ் பண்ணுற அந்த 2 to 3 minutes ப்ளே அ சாங், அந்த சாங் முடிகிற வரைக்கும் ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி அவங்கள என்கேஜ் பண்ணி ப்ரஷ் பண்ண வைக்கலாம். அண்ட் ஆல்சோ பேரண்ட் ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். இப்போது நைட் ப்ரஷிங் பொதுவாக யாரும் பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் தெம் பண்ணுறது இல்லை. பட் பேரண்ட்டும் நைட் ப்ரஷ் பண்ணும்போது கிட்டுக்கும் அது ரொட்டீன் ஆகும். ஏன்னா கிட்ஸ் லேர்ன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை தான் கற்றுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக நைட் ப்ரஷிங் வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரும்போது தான் கிட்டும் அதுக்கு அக்செப்ட். ஓகே டாக்டர், இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஆக்சுவலாக. ஐ திங்க் தேல் ஃபாலோ யாரை பார்க்குறாங்க. டாக்டர், இப்போது காமனாக சில ஹேபிட்ஸ் வந்து நடக்குது குழந்தைங்களுக்கு, லைக் தம் சக்கிங், அந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி இம்பேக்ட் பண்ணுது? ஏன்னா இப்போ இந்த தம் சக்கிங் அப்படிங்கிறது எடுத்துட்டா ஒரு 2 to 3 year வரைக்கும் தட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். பட் அதுக்கு மேலே அவங்க அதை பண்ணும்போது அது டெஃபினெட்லி எஃபெக்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஜா அண்ட் இதோட ஜா க்ரோத்தை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு 3 வயசுக்கு மேலே அவங்க அதை பண்ணுறாங்கன்னா தட் ஷுட் பி அட்ரெஸ்ட். குழந்தைங்க வந்து போர் அடித்தாலோ இல்லை வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணாலோ இல்லை பசிச்சாலோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தம் சக்கிங் ஹேபிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஓரளவுக்கு எங்கேஜ்டாக வச்சுட்டாலே இந்த ஹேபிட்லேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ இதையும் மீறியும் அந்த குழந்தை அது பண்ணுதுன்னா டெஃபினட்டாக யூ நீட் டு விசிட் யுவர் டென்டிஸ்ட். இந்த தம் சக்கிங் மாதிரியே ஒரு நோட்டபிள் ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் ப்ரீதிங். இப்போ தூங்கும்போது சில குழந்தைங்க வந்து வாயை திறந்துட்டு தூங்குவாங்க, சில குழந்தைங்க ஜென்ரலாகவே வந்து மவுத்தில் ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே தட் எஃபெக்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் யுவர் ஜாஸ். தேங்க்யூ சக்தி, ஐ ஹேட் அ கிரேட் டைம் டூ. Thanks for having me in this beautiful conversation. Yes, thank you so much. Okay. Enjoy your food, but never forget to take care of your smile.